வணக்கம், நான் ஜீவன்குமார் விஸ்வகம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஏலியன் பிரெயின் தமிழ். என்னுடைய கடைசி வீடியோவில் ராகுல் காந்தி விஆர்எஸ் வாங்குவதற்காக முயற்சி செய்கிறார் அப்படின்னு சொன்னதுக்கு இப்போ இந்திய அரசியலில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் ஆதாரமாக அமைகிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ ராகுல் காந்தி தன்னுடைய தேவையின் காரணமாக விஆர்எஸ் வாங்கணும், விருப்பத்தோடு ஓய்வு பெறணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அதற்காக அவருக்கு முடியாத காரணத்தினால தன்னுடைய தோல்விகளை தானே உருவாக்கி கொண்டு பிஜேபியோடு சேர்ந்து கொண்டு தன்னுடைய தோல்விகளை தானே உருவாக்கி கொண்டு அவர் தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கான எல்லா பிளான்ஸையும் பண்ணுறாரு அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், இல்லைனா மேலே பாப்பப்பில் ஐ பட்டனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதை சாதுகரிக்கக்கூடிய விஷயம் இல்லை, இல்லைனா அதை உறுதிப்படுத்தக்கூடிய விஷயம் தான் கடந்த சில நாட்களாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கிறது. அப்படி என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வருகை தந்தார் ரஷ்ய அதிபர் புட்டின். ஸோ ரஷ்ய அதிபர் புட்டின் வந்ததுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டிங்க அப்படின்னா, ரஷ்ய அதிபர் புட்டின் வந்ததுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. பட் அவர் வந்த இடத்துல இங்கே நடந்த சில சம்பவங்கள். அவர் வந்த அடுத்த நாள் ராகுல் காந்தி தானாகவே மீடியாவுக்கு முன்னாடி என்னை ரஷ்ய அதிபரோடு புட்டினோடு பேச விடுறதுக்கு இந்த கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட் மறுப்பு தெரிவிக்கிறது, இல்லைனா என்னை பேச விடலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார். அதை சுற்றி பெரிய சர்ச்சைகள்லாம் கிளம்பிச்சு. ஆப்வியஸ்லி காங்கிரஸில் இருக்கக்கூடிய அடிமைகள்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரியான ஒரு விஷயத்த செய்கிறாங்க அப்படின்னு. ராகுல் காந்தியை புட்டின் வந்தால் அல்லது வெளிநாட்டில் இருந்து ஒரு தலைவர் வரும்போது பேச விடணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, லீகலாக அது தேவையில்லாத விஷயம். அது கண்டிப்பாக செஞ்சே ஆகணுமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஆனால் அது ஒரு சம்பிரதாயம். எந்த ஒரு நாட்டிலையுமே அந்த நாட்டுக்கு ஒரு வெளிநாட்டு தலைவர் வரும்பொழுது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள், இல்லைனா ப்ராமினண்டான ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடியவங்க, சில நேரங்களில் அங்கே ப்ராமினண்டாக இருக்கக்கூடிய வியாபாரிகள்லாம் கூட அவங்கள மீட் பண்ணுறது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயமாக இருந்தால் கூட புட்டினை பார்ப்பதற்காக கவர்மெண்ட் அனுமதிக்கலை அப்படின்னு ராகுல் காந்தி மீடியாவுக்கு முன்னாடி புலம்புறாரு. அதுக்காக இவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் இவர் புலம்புறதுக்கு கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸாக இருந்தால் அவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிறது. மற்றபடி அந்த அதிபர் வரும்பொழுது அல்லது வெளிநாட்டு தலைவர் வரும்பொழுது அவர்களுடைய ப்ரோக்ராம் என்ன அப்படிங்கிற அந்த சார்ட் படி தான் இவங்களை பார்க்க முடியுமா இல்லையா அப்படிங்கிற விஷயமெல்லாம் தீர்மானிக்க முடியும் அப்படின்னு கவர்மெண்ட் தரப்பில் அறிக்கையும் விடப்பட்டது. அதோட பிரச்சனை கிடையாது. அதுக்கு அடுத்த நாள் என்ன நடந்தது அப்படின்னா, இந்த ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு இந்திய அதிபர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒரு விருந்து கொடுத்தாங்க. வழக்கமாக வெளிநாட்டு தலைவர்கள் வரும்பொழுது இந்த மாதிரி பிரசிடென்ட் அப்படிங்கிற சுப்ரீம் லீடர்ஸ் வெளிநாட்டிலிருந்து வரும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய சுப்ரீம் லீடரான நம்முடைய பிரசிடென்ட், நம்முடைய அதிபர் ஜனாதிபதி முர்மு அவர்கள் விருந்து கொடுக்குறாங்க, இரவு விருந்து கொடுக்குறாங்க. அந்த இரவு விருந்தில் ராகுல் காந்தி அழைக்கப்படவில்லை, கார்கே அவர்கள் அழைக்கப்படவில்லை, காங்கிரஸை சார்ந்த மற்ற தலைவர்கள் யாருமே அழைக்கப்படலை. ஆனால் சசி தரூருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியது. ராகுல் காந்திக்கு ஆப்போசிஷன் லீடராக இருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு அழைப்பு விடுக்கப்படலை, கார்கேக்கு அழைப்பு விடுக்கப்படலை. இந்தியாவுடைய மிகப்பெரிய ஆப்போசிஷன் பார்ட்டியான காங்கிரசினுடைய தலைவரான கார்கே அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்படலை. ஆனால் அதில் வெறும் ஒரு எம்பியாக இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பார்ட்டி ஒர்க்கராக இருக்கக்கூடிய சசி தரூருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது சர்ச்சைக்குரிய விஷயமாக மாறிச்சு. இதில் இன்னும் மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, சசி தரூர் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த பார்ட்டிக்கு போகவும் செஞ்சார், அந்த பார்ட்டியில் பங்கெடுக்கவும் செய்தார், புட்டினோடு மீட் பண்ணவும் செஞ்சார். ஸோ இது பெரிய சர்ச்சையாக மாறியது. எங்கன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் பார்ட்டிக்குள்ளாகவே. ஏற்கனவே சசி தரூர் அப்படிங்கிறவர் காங்கிரஸுக்குள்ளே இருந்துக்கிட்டே மோடியை சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய சர்ச்சைக்குள்ளான விஷயமாக இருந்தது. சசி தரூர் பொறுத்த வரைக்கும் ஐடியாலஜியாக, சித்தாந்த ரீதியாக அவர் மோடிக்கு எதிரானவராக இருந்தால் கூட மோடியினுடைய நேஷனலிஸ்டிக், அதாவது தேசியம் சார்ந்த சிந்தனைகளுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்றவர். ஆபரேஷன் சிந்தூர் விஷயமாக இருக்கட்டும், அதற்கு முன்னாடி இருந்த ஆகட்டும், இன்ஃபேக்ட் கோவிட் டைம்ல இருந்த ஆகட்டும், மோடியினுடைய நேஷனலிஸ்டிக்கான அப்ரோச்சஸை பற்றி மிக அதிகமாக புகழ்ந்தவர் சசி தரூர். என்ன கேட்டால் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அப்படிதான் நடந்துக்கணும். எதுக்கெடுத்தாலும் ஆளக்கூடிய அரசாங்கத்தை குறை சொல்வது அப்படிங்கிறது ஒரு திறமையான, இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு பழக்கமெல்லாம் கிடையாது. அரசாங்கத்தை குறை சொல்லணும், அவங்க தவறு செய்யும் பொழுது தவறுகளை சுட்டி காட்ட வேண்டியது ஆப்போசிஷனுடைய வேலை. தவறுகளை சுட்டி காட்டணும். நல்லது செஞ்சா கூட அது தப்புன்னு அதை உருவாக்கி காட்டுறது ஆப்போசிஷனுடைய வேலை கிடையாது. ஆனால் அந்த வேலை தான் இவ்வளோ நாளாக ஆப்போசிஷனில் இருக்கக்கூடிய ராகுல் காந்திலாம் பண்ணிட்டு இருந்தார். பட் சசிதரனுடைய முறையே வேற மாதிரியாக இருக்கிறது. அவர் ஜனாதிபதி ரீதியாக விஷயங்களை கையாளுகிறார் அப்படிங்கிறது தான் முக்கியமாக பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல தான் நான் சொன்ன இந்த கான்செப்ட் உறுதி செய்யப்படுகிறது. 2 நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி புலம்புறாரு, என்னை பார்க்க விடலை, ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தும் கூட என்னை பார்க்க விடலை, புட்டினை பார்ப்பதுக்கு என்னை அனுமதிக்கல அப்படின்னு அவர் சொல்றாரு. 2 நாள் கழிச்சு சசி தரூருக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. அதாவது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இருக்க வேண்டிய இடத்துல சசி தரூர் இருந்து கொண்டு புட்டினை மீட்
மீட் பண்ணி விஷயங்களை பேசி சர்ச்சை செய்கிறார் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்கணும். ஸோ இதிலிருந்தே வந்து இந்த நரேட்டிவ் நம்மளால தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ராகுல் காந்தி ரிட்டையர்மெண்ட் வாங்குறதுக்காக முயற்சி பண்ணுறார். ஆனால் அவரால் வந்து உடனடியாக அரசியலிருந்து ரிட்டையர்மெண்ட் வாங்கி போக முடியாது. ஏன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இவ்வளோ நாள் அந்த கட்சி தான் அவருங்க குடும்பத்தை பாதுகாத்துறதுக்கு. ஸோ அந்த கட்சியை அப்படி அனாமத்தா அவரால் விட்டுட்டு போக முடியாது. அவர் திடீர்னு போகணும் அப்படின்னு நினைச்சா கூட தனக்கு பதிலாக ஒரு தலைவரை அங்கே உருவாக்கி விட்டு தான் அவரால் போக முடியும். அவரால் சடனாக இந்த இடத்துல இருந்து போக முடியாது. ஸோ ராகுல் காந்தி போகணும்னு முயற்சி பண்ணா கூட ஒரு தலைவரை உருவாக்கி விட்டு தான் அவரால் போக முடியும். அந்த தலைவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா அவருக்கு ஈக்குவலாக இருக்கணும், அவருக்கு நிகரானவர் அப்படின்னு, இல்லைன்னா அவங்க குடும்பத்திலிருந்து வரக்கூடிய ஒருத்தருக்கு நிகரானவர், அந்த பார்ட்டியை கொண்டு செல்லக்கூடிய தகுதியானவர் அப்படின்னு பார்ட்டி மக்களுக்கும் புரியணும், மற்ற மக்களுக்கும் கூட புரியணும். ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்திலிருந்து வரல அப்படின்னா அவங்க அந்த கட்சியினுடைய ஒரு முகமாகவே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிற அளவுக்கு அடிமட்ட ரீதியாக என்ன சொல்றது, அடிமைத்தனப்பட்டு போன ஒரு கட்சியாக அது என்னைக்கோ மாறிடுச்சு அப்படின்னு நான் போன வீடியோலே சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருந்து மக்களை மாற்றி, இல்லை இந்த குடும்பத்திலிருந்து வெளியே வரக்கூடிய ஒருத்தருக்கும் வந்து காங்கிரஸுடைய தலைவராக மாற முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட் அவங்க மனசுக்குள்ள முதல்ல விதைக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். நெஹ்ருவுக்கு முன்னாடி இந்த குடும்பம் ஒரு பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பட்டேல் இருந்தாரு, நேதாஜி இருந்தாரு, நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய தலைவர்கள் இருந்தாங்க. அவங்களை எல்லாம் காய் நகர்த்துற மாதிரி கோர்ட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு நாங்கள் தான் இந்த கட்சி தான் நாங்கள் அப்படின்னு அந்த குடும்பம் ஒரு ஃப்ரேம் ஒர்க் கிரியேட் பண்ணிட்டு போயிடுச்சு. இப்போ அதுவே அந்த குடும்பத்துக்கு வினையாயிடுச்சு அப்படின்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ ராகுல் காந்தி இப்போ வெளியே போகணுன்னா அந்த குடும்பம் அல்லாது வெளியே இருக்கக்கூடிய ஒரு தலைவரை உருவாக்கி விட்டு, அக்செப்டபிளான ஒரு தலைவரை உருவாக்கி விட்டு தான் ராகுல் காந்தியால் வெளியே போக முடியும். ஸோ அதுக்காகத்தான் சசி தரூரை முன்னிறுத்தி அவங்க எல்லா விஷயத்தையும் செய்கிறாங்க அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதாவது கட்சிக்குள்ளேயே தவறான விஷயம் எது இருந்தாலும் தைரியமாக கேள்வி ஏற்கக்கூடிய தலைவர் அப்படிங்கிற ஒரு பிரதிபிம்பத்தை ஏற்கனவே சசி தரூர் மேலே உருவாக்கி வச்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய தலைவனாக இருந்தாலும் சரி, தப்பு பண்ணேன் அப்படின்னு தைரியமாக சொல்லக்கூடிய, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களோட வந்து ரொம்ப சகஜமாக பழகக்கூடிய, ரொம்ப அழகாக இங்கிலீஷ் பேசக்கூடிய விஷயங்களை வந்து ரொம்ப என்ன சொல்றது ஆத்தென்டிக்காக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு தலைவராக சசி தரூர் ஏற்கனவே வந்து பெரும்பாலான காங்கிரஸால் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்போ காங்கிரஸ் ரெண்டா பிளந்தா கூட சசி தரூர் பின்னால பாதி பேர் போகக்கூடிய அளவில் தான் சசி தரூருடைய ஸ்டேச்சர் இருக்கு. இருந்தாலும் அவர் அந்த குடும்பத்திலிருந்து வர்ற அப்படிங்கனால மற்ற அடிமட்ட லெவலில் கூட இந்த குடும்பம் தான் கட்சி அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் ஒர்க்கர்ஸும் இவர் பின்னாடி போகணும் அப்படின்னா அவர் ஒரு வர்த்திரான தலைவர் அப்படின்னு இன்னும் நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்காகத்தான் இப்போ இந்த முயற்சிகள் நடக்குது. அதாவது ராகுல் காந்தி ஒரு தகுதியான தலைவர் கிடையாது. பாருங்க, ராகுல் காந்தி எல்லாம் வந்து நான் ஒரு தலைவராகவே மதிக்கிறது கிடையாது, சசி தரூர் தான் எங்களுக்கு வர்த்தியரான தகுதியான ஒரு ஆப்போசிட் தலைவர் அப்படின்னு பிஜேபியும் முன்னிறுத்துது. பாருங்க, எனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சசி தரூருக்கு தான் எல்லா மரியாதையும் கொடுக்குறாங்க அப்படின்னு ராகுல் காந்தி இந்த பக்கத்துல இருந்து புலம்புறாரு. ரெண்டையும் சிங்க் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி அந்த தளத்தை உருவாக்குறார். அதாவது நான் வந்து வர்த்தியரான தலைவனே கிடையாதுங்க, எனக்கு அந்த தளத்துல வேலை செய்யறதுக்கு இடமே கிடையாது. ஆனா பாருங்க, சசி தரூர் வந்து ஒரு தகுதியான ஒரு தலைவராக வளர்ந்துகிட்டு வர்றாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிரவுண்டை வந்து ராகுல் காந்தி உருவாக்குறார். அந்த கிரவுண்டில் பிஜேபி விளையாடுது. எப்படி விளையாடுதுன்னா பாருங்க, ராகுல் காந்தி எல்லாம் ஒரு லீடரே கிடையாது, எங்களை பொறுத்த வரைக்கும் தரூர் தான் கொஞ்சமாவது வர்த்தியரான தகுதியான ஆப்போசிட் லீடர், நீங்க வேணா ராகுல் காந்தியை தொலைச்சிட்டு சசி தரூரை கொண்டு வாங்க, நாங்கள் உங்களை ஒரு தகுதியான கட்சியா ஏத்துக்கிறோம் அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அமித்ஷானுடைய பேச்சுக்கள் என்ன பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ல அவர் மதிக்கிறதே கிடையாது அப்படிங்கிறது அவருடைய பேச்சுல இருந்தே தெரியும். ஏன்னா உங்களுக்கு ஒரு தகுதியான தலைவரே கிடையாது, நீங்களாம் யார் பின்னாடி போறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா கட்சிகளுமே அவங்க முன்னிறுத்துது. எதுக்கு பிஜேபி சொல்லணும்? இப்போ தேஜஸ்வி யாதவ் ஆகட்டும், இல்லை அகிலேஷ் குமார் ஆகட்டும், யாராக இருந்தாலும் சரி, மம்தா பானர்ஜி ஆகட்டும், எல்லாருமே காங்கிரஸ் வந்து ஒரு தகுதி இல்லாத தலைவரை கொண்ட ஒரு கட்சியாக தான் இப்பவும் பார்த்துட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல பாருங்க, சசி தரூர் தான் எங்களுக்கு வர்த்திரான ஓப்பனண்ட் அப்படின்னு பிஜேபி முன்னிறுத்த காங்கிரஸ் சேர்ந்த மக்களுக்கே ஓ ராகுல் காந்தி அவ்வளோ பெரிய தலைவர் இல்லை, அவரால் தொடர்ந்து தோல்விகள் தான் கிடைச்சிட்டு இருக்கு, அப்போ நாம வந்து மாறி சிந்திக்க வேண்டும், நம்ம இங்கிருந்து விலகி சசி தரூர் பின்னாடி போனோம் அப்படின்னா இந்த கட்சி வந்து இன்னும் பலப்படும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பிஜேபியே இந்த காங்கிரஸ் மத்தியில் உருவாக்க முயற்சி பண்ணுது, அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது உன்னுடைய எதிரியே வந்து உன்னுடைய தலைவனை கிடையாது, அவனுடைய தளபதியாக இருக்கக்கூடியவனை தான் தலைவனாக ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது மக்களுக்கு என்ன தோணும்? ஓ நம்ம ராஜா பெரிய ஆள் கிடையாது, தளபதி தான் இனி அடுத்த ராஜாவா வரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். ஏன்னா எதிரியை வந்து அவனை தான் தலைவனாக ஏற்றுக்கொள்கிறான். ராகுல் காந்தி வந்து ஒரு ப்ராப்பரான ஓப்பனன்ட் லீடர் கிடையாது, சசி தரூர் தான் ஓப்பனன்ட் லீடர் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை கிரியேட் பண்ணி அந்த இடத்துல ராகுல் காந்தி இனிமே நான் போறேன்னு சொன்னா கூட ஓகே, சசி தரூர் இருக்காரு, ராகுல் காந்தி போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ண ராகுல் காந்தியும் டெலிபரேட்டா தானாகவே முயற்சி பண்ணுகிறார். அவரே வந்து சொல்றாரு, பாருங்க நான் ஒரு ஆப்போசிஷன் லீடர், என்னையே மதிக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு புலம்புறாரு. அந்த இடத்துல சசி தரூருக்கு இடம் கொடுக்குறாங்க, ராகுல் காந்தி இருக்க வேண்டிய இடத்துல சசி தரூரை வைக்கிறாங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா ராகுல் காந்தி எங்கெல்லாம் இருக்கணுமோ அந்த இடத்துல எல்லாமே வந்து சசி தரூர் வச்சு ரீப்ளேஸ் பண்றாங்க. இப்போ ஆபரேஷன் சிந்தூர் இடத்துல ராகுல் காந்தி அனுப்பியிருக்க முடியும், ஆனா அவங்க என்ன நரேட்டிவ் செட் பண்ணாங்க, ராகுல் காந்தி ஆன்டி இண்டியனா பேசுறாரு, அவர் இங்கே உட்கார்ந்துகிட்டே பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் தான் பேசுறாரு, அவர் வெளிநாட்டுக்கு போனா என்ன பேசுறாரு அப்படிங்கிற பேர்ல சசி தரூருடைய தலைமையில ஒரு குழுவை அனுப்புறாங்க. சசி தரூர் தான் அந்த நிறைய டெலிகேஷன் போச்சு, அதற்கான
ஜாயிண்ட் லீடராக சசி தரூர் தான் போனார். அப்போது வெளிநாட்டுக்கு முன்னாடி நம்ம நாட்டை முன்னிறுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆப்போசிஷன் தலைவர் வந்து சசி தரூர் தான் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் வந்து ஆபரேஷன் சிந்தூரில் ரொம்ப பலமாகவே செட் பண்ணிட்டாங்க. அந்த ஆபரேஷன் சிந்தூர் அதை வந்து விவரிக்க போன அந்த டெலிகேஷன்ஸனுடைய அந்த பார்ட்டி போயிட்டு வந்ததுக்கப்புறம் சசி தரூர் பொறுத்த வரைக்கும் அவருடைய இமேஜ் வந்து ரொம்ப தூரம் முன்னே போயிருக்கிறது அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ சசி தரூர் தான் அடுத்த ஐஎன்சியினுடைய வேலிடான தலைவர், ஒரு ப்ராப்பரான ஆப்பனண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவை பிஜேபியை இந்த இடத்துல இறங்கி செட் பண்ணுது. ஸோ ராகுல் காந்தி அதற்கு அடித்தளமிட்டு கொடுக்கிறார். அதன் மேலே பிஜேபி வந்து இந்த விளையாட்டை விளையாடி ராகுல் காந்திக்கு பதிலாக சசி தரூர் தான் ஓப்பனண்ட் லீடர் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை கிளீனாக செட் பண்ணுறாங்க. இது எதுக்கு செட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்று பிஜேபிக்கு காங்கிரஸை மொத்தமாக அழிக்கணும், காங்கிரஸ் முக்து பாரத். அப்படி இல்லையா அந்த குடும்பத்துக்கிட்ட இருந்தாவது காங்கிரஸை காப்பாற்றணும். ஒருத்தர் ஆப்பனண்ட் வேற ஒருத்தர் கொண்டு வந்து அந்த குடும்பத்திலிருந்து வெளியே ஒருத்தர் கூட்டிட்டு வந்து அதுக்கு தலைவராக வச்சா சுதந்திர போராட்ட சமயத்தில் அந்த காங்கிரஸ் எவ்வளவு தூய்மையாக இருந்ததோ அந்த மாதிரியான ஒரு தூய்மையான ஒரு காங்கிரஸ் உருவாக்கி கொடுக்கணும். அந்த மாதிரியான ஒரு காங்கிரஸோட நாங்கள் போராட விரும்புகிறோம் அப்படின்னு பிஜேபி நினைக்குது. இந்த பக்கம் ராகுல் காந்தி இந்த வேண்டாம், என் தாத்தா பாட்டி அப்பா இவங்கெல்லாம் ஆண்டதெல்லாம் போதும், எனக்கு தேவையே கிடையாது, நான் போய் என்னுடைய லைஃப்பில் வாழ போகிறேன், எனக்கு இந்த அரசியலேருந்து வெளியே விலகி போகணும் அப்படின்னு ராகுல் காந்தி நினைக்கிறார். ஸோ ராகுல் காந்தி இவங்களும் சேர்ந்துக்கிட்டு பிஜேபியும் சேர்ந்துக்கிட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. ராகுல் காந்தி தன்னைத்தானே ஒரு என்ன சொல்கிறது தகுதி இல்லாத தலைவராக நிரூபிக்க அவரே முன்னெடுத்த எல்லா விஷயத்தையும் செய்கிறாரு சொல்கிறாரு. அதன் மேல் அமர்ந்து கொண்டு பிஜேபி ராகுல் காந்தி விலக்கி வைத்து சசி தரூரை முன்னிறுத்துகிறது. இதன் மூலமாக என்ன நடக்கும், ராகுல் காந்திக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்சியை விட்டு வெளியே போவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். பிஜேபிக்கும் வந்து அந்த குடும்பத்தை விட்டு அந்த கட்சி வெளியே வரும். ராகுல் காந்திக்கும் வெளியே போகும்போது எந்த விதமான கவலையும் இல்லாமல் காங்கிரஸுக்கு சசி தரூர் மாதிரியான ஒரு சரியான ஒரு தலைவரை கொடுத்து விட்டு வெளியே போக முடியும். ஸோ இந்த இடத்துல ராகுல் காந்தி தானாகவே விஆர்எஸ் வாங்க விரும்புகிறார், ஓய்வு பெற விரும்புகிறார். அதற்காக தன்னுடைய தோல்விகளை அவர் தானாகவே தன்னை பற்றின அந்த என்ன சொல்றது குறைவான மதிப்பை மக்களிடத்தையே உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானாகவே மனமும் வந்து அவர் செயல்படுகிறார் அப்படிங்கிறது வந்து இதன் மூலமாக உறுதியாகிறது. ஸோ என்னுடைய கான்செப்ட் ஆஃப் ராகுல் காந்தி அவருடைய ஓய்வு தானாகவே விரும்பி வேணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய தோல்விகளை அவரே உருவாக்கி கொள்கிறார் அப்படிங்கிற என்னுடைய கணிப்பு வந்து சரியானது அப்படிங்கிறது இந்த 2-3 நாட்களாக இந்திய அரசியல் நடக்கக்கூடிய இந்த விஷயம் மூலமாக உறுதியாகிறது அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கும் தோணுதுன்னு நினைக்கிறேன். தோணுதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நான் ஜீவன்குமார் விஸ்வகர்மன். நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது எலியன் பிரெயின் தமிழ்.